ஈவினிங் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் எப்பயுமே இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கும் வெம்பி போயிடும் இல்லையா? ஸோ அந்த வாழைப்பழத்தை கீழே தூக்கி போடாமல் ஒரு பவுலில் தூக்கி போடுங்க. எத்தனை வாழைப்பழம் இருக்குதோ அதை நல்லா வந்து ஒரு ஃபோக்லேயோ இல்லை கையாலேயோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வாழைப்பழம் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு ஒரு 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு போண்டா பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பேக்கிங் சோடா தேவையே இல்லைங்க. தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், பட் அது தேவையே படாது. நல்ல எண்ணெயில் எடுத்து போண்டா மாதிரி பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டூப்பரான ஒரு வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் சுத்தமாக தேவையே இல்லைங்க. வாழைப்பழம் இந்த வெயிலுக்கு வேகமாக வெம்பி போயிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே சாப்பிட்டு அசந்துருவாங்க.